பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய பெயர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நம்ம கூடவே இருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற தாமதமாகும் போது சோர்ந்து போயிடுறோம். இதெல்லாம் கர்த்தரால முடியுமா, இதெல்லாம் கர்த்தரால நிறைவேற்ற முடியுமா? சில நேரம் சொல்லுவோம், சான்ஸே இல்லை பிரதர், இது நிறைவேறாது, இது நடக்காது, இது கைகூடி வராது, அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். இன்னைக்கு நிறைய பேர் ஆபிரகாமை போல இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். வேற வழியில போனா இதை முடிச்சிடலாமா அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிறோம். இல்லை, கர்த்தரை சார்ந்து கொள்வோம், கர்த்தரை விசுவாசிப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்லார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நாம் தேவனோடு நடந்து, தேவனுக்கு முன்பாக நடந்து, தேவனுடைய விருப்பத்தின்படி நடந்து, தேவனுக்கு பிரியமானபடி நடந்து உத்தமனாய் நாம் வாழ கற்றுக்கொள்வோமானால் நமக்கு சர்வ வல்லமை உள்ள தேவனாய் அவர் நமக்கு வெளிப்படுவார். சர்வ வல்லமை உள்ள தேவனாய், மகிமையின் கர்த்தராய் அவர் நமக்கு வெளிப்படுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 100 வயது உடைய ஸ்தோத்திரம், கற்பம் செத்து போன ஆபிரகாமுக்கு மறுபடியும் ஒரு பிள்ளை கொடுத்து அவன் சந்ததியை பெருக பண்ணுவதற்கு என் ஆண்டவர் எத்தனை உண்மையுள்ளவராய் இருந்தாரோ, அதே விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் முடியாத சூழ்நிலையில முடிய வைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நன்றி தகப்பனே, நாங்கள் எல்லாருமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. ஆனால் நாங்கள் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க, உண்மையாய் நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா காரியத்திலும் உத்தமமாய் நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படி, எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை நாட்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.